நான் எண்ணெய் ஏறி தான் கொட்டுரு. ஒரு நைட்டெல்லாம் ஓடிச்சு பகல்லாம் ஓடிச்சுன்னா போயிருமா? கொஞ்ச நேரம் வேணா ஓட்டிக்கலாம் நீங்க. ரொம்பலாம் ஓட்ட முடியாதுன்னு தெரியுது. சரிங்க நான் தெரியுது. இத்த மச்சாத சரிக்கிற தயறீங்க. நீ நில்லன்னு கேட்டா அவன் போறோம் அமைதியா இருப்பாரு. ஏன் ஏய் போற அம்மன் போறோம். அவன் போறோம் அதே போறோம்னு தெரியாது. அதே போறோம் இருக்கா? அலை போடுவா. ஒரு 10 போறோம். எத்தனை நாய் போறோம்? அதே போறோம் தான். நல்லா இருக்கு. ஆய் தீங்க இருக்கியா? ஆத்துனா. கேரண்டா ஒட்டுக்கார தீங்க. இது கம்மல் யார் நான் கூட தான் நீங்க. எல்லாரும் நோடாவ. என்ன சினிமாக்குள்ளலாம் நோடாது. அம்மா எதை பாப்பாங்க ஊரே பாப்பாங்க. வீடியோ எடுக்கலையே. வீடியோவா சந்தோஷ் எடுக்கிறோம். வீடியோவா சந்தோஷ் எடுக்கிறோம். சும்மா தான் லைட் வச்சிருக்கோம். அந்த லைட் போட்டா ரொம்ப பளிச்சுன்னு இல்லம்மா ஐயோ படிச்சே யார் இது கவுண்டமணி இங்க பாரு வீடியோ எடுத்தா கேமரா இந்த லைட் அந்த லைட் போட்டு மைக் எல்லாம் மாட்டி வச்சினா வீடியோ எங்க மைக் பாப்பாங்க மைக் மாட்டி எதுமே இல்ல சும்மா உட்கார்ந்து இருக்கோம் ஜாலியா. அது டியூப் லைட் போட்டா லைட்டா தெரியுது. இந்த லைட் நல்லா இருக்குல புதுசா வாங்குனது. அதனால புது தொடப்பம் நன்றாக தெரியும் ஒரு டயலாக் ஐ போடுற பிச்சை கேட்ட. ஐயோ செம்ம பிடிக்காதா? பிடிக்கும். எப்படி பார்த்தா பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? ஏன் பிடிக்கும்? ஏன் பிடிக்கும்? சொல்லுமா. நல்ல தம்பி. நல்ல தம்பி. இல்ல என்னம்மா ஏன் பிடிக்கும் சந்தோஷ? நல்ல தம்பி. நல்ல தம்பி பிடிக்கும். பிடிக்கும். அதுதான் சொல்றேன். ஏன் பிடிக்கும்? நல்ல தம்பி எப்படி கண்டுபிடிச்ச அதை சொல்லு. பிடிக்கும். பிடிக்கும். சொல்லுமா. ஐயோமா ஐயோ சொல்லுமா. ஏன் நல்ல தம்பி? அவர் என்ன பண்ணாரு அப்படி நல்ல தம்பின்னு சொல்றதுக்கு எனக்கு புரியல. அவர் என்ன பண்ணாரு நல்ல தம்பி? அவர் என்னென்ன பண்றாருன்னு தெரியுமா? என்ன பண்றாரு நீ சொல்லு. அவர் என்ன நல்ல தம்பி நல்ல சந்தோஷம். ஏன் நல்ல தம்பி? ஐயோ நீ கேட்டா ஒண்ணே புடிச்சுக்கோமா. இங்க பாரு என்ன பாரு. அவர் என்ன பண்ணாரு? நல்ல தம்பின்னு சொன்னல என்ன பண்ணாரு? வேலை செய்வாரு. என்ன வேலை செஞ்சார் தம்பி? சொல்லுங்கம்மா என்ன வேலை செஞ்சேன்லம்மா? தம்பி பாப்பாவுக்கு தோசை கொடுப்பாரு. சாப்பாடு செஞ்சு போடுறாரு. சாப்பாடு எப்ப செஞ்சாரு? சாப்பாடு செய்யல. தோசை தோசை ஊத்தல. நான் கூட ஊத்துவேன் தோசைய. மா சாப்பாடு செய்யலையா? என்னப்பா செய்யலையா? நானு இல்லைப்பா செஞ்சேனே தோசை. பரமேஸ்வரி வீட்டு வேலை செஞ்சாதான் நல்ல பையன் அர்த்தமா? அப்புறம் அப்ப வேற எதுவும் அவர் செய்யல. நீ சும்மா அவருக்கு முன்னாடி பந்தா காமிச்சுன்னு இருக்கிற. இல்லையே சொல்லுமா. கேமரா சொல்லப்பா. பிடிக்கும். பிடிக்கும். மருமகனை எனக்கு நல்லா பிடிக்கும். அதான் நல்லா பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? எனக்கு ஒண்ணும் பண்ண வேணாம். What he did to you? உங்களை மட்டும் நல்லா பார்த்துட்டா போதும். உனக்கு என்ன பண்ணாரு? உங்களும் என்னைய பாப்பாரோ பார்க்கலையோ உங்க அப்பா இருக்காரு உங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்துக்குவோம். வேலை செய்யணும். புருஷனா இருந்தாதான் வேலை செய்யணும். என்ன வேலை செய்யணும்? என்ன வேலை செய்யணும்னு கேளுங்கம்மா. என்ன வேலை செய்யணும் சொல்லுங்க. என்ன வேலை செய்யணும்? என்ன வேலை நான் செய்யணும்? லேடிஸ் என்னம்மா வேலை செய்யணும்? பொம்பளை காலையில எந்திரிச்சு. அதான் சொல்லுங்கம்மா சொல்லுங்க. காலையில எந்திரிச்சு காலையில் எழுந்தவுடன் பல்லு விளக்கணும். அடுத்து பேச விடணுமா? காலையில எந்திரிச்சு பாப்பாவை எழுப்பி எந்திரிப்பா அப்படி குளிச்சுட்டு கிளம்புப்பா அப்படின்னு சொல்லணும். எங்கம்மா? ஸ்கூலுக்குப்பா. சரி ஸ்கூலுக்கு கிளப்பணும். ஆமா 8 மணிக்கு. அடுத்து சொல்லுங்க. 8 மணிக்கு எனக்கு ஸ்கூல் ஆச்சு. 7:45மா? 8 மணிக்கு நான் ஸ்கூல்ல இருக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? காலையில எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்? ஒரு பொம்பளை பிள்ளை காலைல எத்தனை மணிக்குமா எழுந்துக்கணும்? சொல்லுங்கம்மா. நீங்க எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறீங்க? காலையில 5 மணிக்கு 5 மணியா 4 மணி.
நாக்கு மணியா 4 மணிக்கெல்லாம் முழிச்சுக்கலையே இருக்கீங்கல்ல எங்க மாமியாரு கூட மாட எந்திரிச்சு செய்வாங்க. மாமியார் செய்யறத விடுங்க, நீங்க காலையில எந்திரிச்சு கூடமா இது வேலை எல்லாம் செஞ்சீங்க. ஆமாப்பா. அப்பா ஏன் உங்க பொண்ணு செய்ய மாட்டான்னு கேளுங்க. உங்க பொண்ணு எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறாங்க? அதை கேளுங்க. எத்தனை மணிக்கு கேளுங்க, அதட்டி கேளுங்க. காலையில எந்திரிக்கிறா. காலையிலயா? பாட்டி 8 மணிக்கு நான் ஸ்கூல்ல இருக்கணும். உங்க பொண்ணு எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறாங்க கேளுங்க. அதட்டி கேளுங்க. மா இது மா பவர் பத்தல, அதட்டி கேளுங்க. டைம் கேளுங்க. எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறா? இன்னும் கொஞ்சம் சவுண்டுமா. காலையில எந்திரிக்கிறேன். காலையில எந்திரிக்கிற. ஐயோ, நீ காலையில எத்தனை மணிக்கு எந்திரிக்கிற? காலை எப்ப விடியுதோ எப்ப வெளிச்சம் வருதோ அப்பதான் எந்திரிச்சு உட்காருறேன். என்ன டைம்னு கேளுங்கம்மா. டைம் கேளுங்க. இன்னைக்கு காலை எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் அதே டைமுக்கு மறுநாள் எந்திரிக்கிறேன். அவன் எந்த டைம்க்கு எந்திரிச்ச பாருமா, இந்த மாதிரி பதில் சொன்னா பைத்தியக்காரன் ஆவாங்களா இல்லையா? அதே தலையும் புரிய மாட்டேங்குது, காலும் புரிய மாட்டேங்குது. அது புரிய வேணாமா? எத்தனை மணிக்கு ஏந்து கேளுங்கம்மா. அதேப்பா கேளுங்க, அதட்டி கேளுங்க, மிரட்டி கேளுங்க. கேட்க மாட்டேங்குது. கத்தி கேளுங்க. மிரட்டி கேளுங்கம்மா. அடிப்பீங்களா? அடிச்சு கேளுங்க. அடிப்பியா? முதல்ல அடிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் அடிச்சிருக்கீங்களா? இந்த டாபிக் முடிப்போம். சின்ன பிள்ளையில அடிச்சு நல்லா வளர்த்ததுன்னா உப்பு வாங்கி ஸ்கூலுக்கே போகாதுப்பா. அப்ப பெரிய பிள்ளையா போனதில்ல அதான் ஸ்கூலுக்கு போகாது. அந்த ஒரு ஆயா இருக்காங்க, அந்த ஆயா உட்காந்துக்கிட்டு எம்மா கூப்பிடுப்பா, காலில் அப்படியே இந்த முட்டியிலையும் உப்பை வாங்கி போட்டு முட்டி போட வச்சுருக்கு. முட்டி போட வச்சுட்டு அது ஆயா வேற அவங்க பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு எம்மா கூப்பிடுமா சவச பிள்ளைக்கு அதுக்கு அப்படியே காலில் உப்பு குத்திக்கிருப்பா, கூப்பிடுப்பான்னு சொல்லுவாங்க. பெசாம இருக்கா எனக்கு பெசாம அப்படின்னு சொல்லி அந்த ஆயாவை திட்டிட்டு நான் முட்டி போட வச்சிருவேன். ஸ்கூலுக்கு போவேம்மா அப்பயாச்சும் போவாங்களா? இல்ல போவேம்மா ஸ்கூலுக்கு போவாதன்னு முட்டி போட வைப்பீங்களா? போன்னு முட்டி போட வைப்பீங்களா? ஸ்கூலுக்கு போ அப்படின்னு சொல்லி முட்டி போட வைப்பேன். அதெல்லாம் விடுங்க, கேளுங்க, அதட்டி கேளுங்க. நீங்க கேட்டாதான் நாளைக்கு அதை உங்க பேச்ச நாளைக்கு கேட்கணும். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, மாமியார் பொண்ணு வந்து சரியில்லை திட்டணும். அவங்க மாமியார் போன் பண்ணி திட்டுறாங்க தெரியுமா? என்னம்மா எந்த வேலையும் பார்க்க மாட்டேன்னு கேக்குறாங்க. அவங்க அம்மா குறை சொல்றாங்கம்மா நான் வேலை செய்யறேன்னு சொல்லிட்டு. நீ காலையில எந்திரிச்சு யாரும் எதுவும் சொல்லவே மாட்டாங்க. அவங்க அம்மா குறை சொல்றாங்க, திட்டிட்டே இருக்காங்க. குறை சொல்லுவாங்க, உனையும் சொல்லுவாங்க. நீ காலையில எந்திரிச்சு உன் வேலை நம்ம வந்து எடுத்து பார்த்தேன், யாரும் ஒன்றும் சொல்லவே மாட்டாங்க. பாட்டி போன் பண்ணி கேக்குறாங்க, என்னம்மா எந்திரிச்சானா? என்னம்மா சும்மா எந்திரின்னு சொல்லி கத்திட்டு வச்சுட்டாங்க. நீ ஆமாம்மா, எதுக்கு கத்துன? அவங்க அக்கா சும்மா போன் பண்ணி எதுக்கு கத்துற? அம்மா நாத்தனார் கொடுமைன்னு ஒண்ணு சொன்னாங்கம்மா. அதெல்லாம் நான் பாக்குறேன். அதெல்லாம் தப்பு. அம்மா ஒருத்தர் நல்லதுக்கு சொல்ல கேட்கணும். நீ கேட்கணும். கேளு. அவங்க சீக்கிரமா எந்திரின்றாங்க. ஆமா எந்திரி சமன்றாங்க. ரெண்டு குழம்பு கேக்குறாங்க. எத்தனை குழம்பு வையி? பொரியல் 2 பொரியல் கேக்குறாங்க. வையே. அம்மா நான் என்ன வேலைக்காரியா? குடும்பம்னா எல்லாமே தானம்மா. குடும்பம் இருந்தா வேலைக்காரியா? ஒரு நல்லது இருக்கு, கெட்டது இருக்கும். நம்ம அதே பொறுமையா போகணும். நான் வேலைக்காரியா? இல்ல பாட்டி இங்க பாருங்க, ஒரு மனுஷன் 2 சட்னி சுட சாப்பிட்டுட்டு இருந்தவர காலைல வச்ச குழம்பு நைட்டு சாப்பிடுவாரு. கேளுங்கம்மா. எப்படி வாயில நேத்து கெட்டு போச்சுமா குழம்பு, அத சாப்பிட வச்சு காலையில போதுமா, தடுக்க முடியல. என்னம்மா சந்தோஷ் வந்து கேட்டாங்கன்னா நீ சொல்லு. நாளைக்கு இப்ப நம்ம
முடியாது. அது தப்பு. ம், அது தப்பு. தப்புடி. நீ பேசுவது தப்பு. தப்பு. நீ பேசுவது தப்பு. எது தப்பு? ஆ. எது தப்பு? பொம்பளை காலையில 6 மணிக்கு 6 மணிக்கு வரைக்கும் தூங்கிக்கிட்டு 6 மா மிச்சம் 6 இல்ல 11. 11 மணி வரைக்கும் பொம்பளை படுத்து தூங்குனா டிஃபன் எப்ப சாப்பிடுறோம்? எப்படி? டிஃபன் எப்ப சாப்பிடுறோம் கேளுங்க. அவங்க அம்மா சும்மா சும்மா திட்டினே இருக்காங்க. திட்டுவாங்க. எதுக்கு திட்டணும்? என்ன திட்டுவாங்க. ஏன் திட்டணும்? என்ன திட்டுவாங்க? என் பையன் 2 வேளை சட்னி சாப்பிட்டவன் செஞ்சு குடுன்றாங்க உங்க செஞ்சு அம்மா. குடு. செஞ்சு குடுன்றாங்க. பேசுங்க, நீங்க உங்க பேசுங்க. அம்மா. செஞ்சு குடு. நான் வேலைக்காரியா? நான் ஏன் செஞ்சு தரணும்? நீ செஞ்சதே குடுக்கணும். எனக்கு பசிச்சதுன்னா செஞ்சதே குடுக்கணும். எனக்கு பசிச்சதுன்னா செஞ்சதே குடுக்கணும். எனக்கு பசிச்சதுன்னா நான் தான் சமைச்சு சாப்பிடுறேன். அப்ப அவருக்கு பசிச்சதுன்னா அவர் தானே அப்படி சாப்பிடணும். இல்லையே. அது அப்படி இல்ல. அவங்க அம்மா சொல்றாங்க, என்ன என் பையனை நீ வாடா போடான்னு கூப்பிடுறாங்க. இல்ல இல்ல. மா நீங்க அப்பாவை வாடா போடனா கூப்பிடுறீங்க? இல்ல, வாங்க எனக்கு போங்க. பழகி போச்சு. அவன் சொல்லி நான் எப்படி மாத்த முடியும்? என்னது? வாடா போடான்னு சொல்லி நான் எப்படி மாத்த முடியும்? அது அப்படியே மாத்து. நீயே மாத்து. நானா மாத்த எப்படி முடியும்? நானா எப்படி மாத்துறதுன்னு கேக்குறேன். பாட்டி காலைல 8 மணிக்கு ஸ்கூலுக்கு எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறாங்க? ஸ்கூல் லீவுனா 12 மணிக்கு எந்திரிச்சா எப்ப சோறு போட்டு எப்ப சமைச்சு எப்படி? எப்ப சாப்பிடுறது? இதுல 2 மணிக்கு லைவ் வர போறாங்க. என்ன என்ன இது? இவளுக்கு ஃபர்ஸ்ட் தான் இவ எந்திரிச்சு சமைச்சு இவ சாப்பிடணும். ஆ? மேகி செஞ்சு சாப்பிடணும். பொம்பளை புள்ள வேலை செய்ய மாட்டாளா? மா என்ன மட்டும் திட்டுற? ஆமா. அப்ப சும்மா. அவளையும் திட்டு. உன்னை இதே திட்டுவாங்க. ஏ அது சின்ன பிள்ளை. மா இது சின்ன புள்ள. சும்மா உட்காந்துருக்கேன். டான்ஸ் ஆட சொல்றான். எனக்கு தெரியாது. தெரியுமா தெரியாதா? தெரியாது. என்ன போய் ஆடுன்றாலே நான் என்ன ஆட? டான்ஸ் ஆடணும். தாம் திருடுதும் 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 திருடுதும். நீ ஆட வேண்டியதானே? நான் ஆடுறேனே. நான் தான் அடிச்சு சொல்லி கொடுத்து அந்த திங் திருடுது திருடுது ஆடிதான் இருக்கேன். அவனும் ஆடணும்ல. ஆட முடியாது. ஏன் முடியாது? ஆட முடியாது. ஏன் ஆட முடியாதுன்னு கேக்குற? நீ புருஷனா அவன் புருஷனா? மா என்னம்மா நீ என்ன பார்க்க வந்தியா? நீ அவரை பார்க்க வந்தியா? எனக்கு புரியல. எனக்கு நீ இப்போ 1.5 மாசம் கழிச்சு வந்திருக்க. 3 பேர் இல்லம்மா, நீ 1.5 மாசம் கழிச்சு வந்திருக்க. இன்னுமா வந்து என்ன திட்டினே இருக்கியே இப்போ? ஆமா திட்டுவேன். ஏன் திட்டுற? திட்டுவேன். ஏன் திட்டுற? ஏன் திட்டுற? திட்ட மாட்டேன். அப்புறம் அதான் ஏன் திட்டுற? சம்பந்தமே நம்மள திட்டுற. என்ன நீ சமதம் பொம்பளை காலையில எந்திரிக்கணும். காலையில எந்திரிச்சு ஏய் சொல்றத கேளு. காலையில எந்திரிச்சு சீரியஸா பேசுறாங்க செல்வா. செஞ்சு அந்த சீரியஸ் இல்ல, பொறுமையா பேசுறாங்கன்னா கேளு. ஒரு பெரியவங்க சொன்னாங்கன்னா மதிச்சு கேளு. பாப்பாவுக்கு கொடுக்கணும். நீ எந்திரிச்சு 11 மணிக்கு எழுந்துக்கிறாமா? 11:15 11:30 12 மணிக்கு தான் டிஃபனு. 5 மணிக்கு தான் மதிய சாப்பாடு. நைட்டு 2 மணிக்கு தான் நைட்டு 12 மணிக்கு தான் நைட்டு சாப்பாடு. உடம்பு என்ன ஆகும்? உடம்புறதுக்காக கேளு, பதில் சொல்லு. உடம்பு நல்லா இருக்கணும். பாப்பா உடம்பு நல்லா இருக்கணும். அவர் உடம்பு நல்லா இருக்கணும். தம்பி யாரு? சாப்பாடு இல்லாம மயக்கம் போட்டு குளிச்சுட்டாரு. பிளான் பண்ணி கீழே தள்ளனாமா? அந்த இடத்துல தண்ணி ஊத்தி இவன் வருவான்னு நடந்து வரும். ஆமா கேளுங்க, நான் இவன் வருவான், வந்தவனே இவன் கீழே விழுவான். தண்ணி வேணே வர வழியில ஊத்துனாமா? ஊத்தணும். நான் ஊத்துவேனா? உன் வயிற்றுல தானே பிறந்தேன். அப்படி போய் நீ அப்பா கேட்க தண்ணி ஊத்திருக்கியா? தம்பி சொல்றாருல. தம்பி சொன்னா நம்புவியாமா? அப்ப நான் சொன்னா நம்ப மாட்டியா? என்ன தீச்சுது? மாமியார் பக்கம் கொடுமைப்படுத்துறாங்க, நாத்தனார் பக்கம் கொடுமைப்படுத்துறாங்க, புருஷன் பக்கம் கொடுமைப்படுத்துறாங்க. சரி அம்மா வந்தாலும் நல்லா இருக்கும்னு பார்த்தா அம்மா அதோட கொடுமைப்படுத்துது. ஆமா கொடுமைப்படுத்துறாங்க. திட்டியே அது சொல்ல அதுக்கப்புறம் சொல்லுவாங்களா? அதுக்கே இப்ப நான் சொல்றேன் உட்காந்துக்குது. சொல்லுங்கம்மா, ஏதாச்சும்மா ஏதாவது சொல்லுங்க.
இப்போ அதே மாதிரி பண்ணலாமாம்மா? மா மோர்ல இந்த ஈ அப்படிதான் கத்துமா? மீன் கத்துமோ? என்னமா பண்ற? புடவை ஒழுங்கா பொம்பளை மாதிரி கட்டுறியா? பொம்பளை நீ தடவை பேச வர மாட்டேங்க. வர வர நட மாறுதுமா. மா என்னப்பா என்னம்மா அழ வச்சிட்டீங்க? கண்ணீர் போனா பிள்ளை இருக்குது போகுது. அப்படின்னா கண்ணீர் போனா பிள்ளை பிள்ளை இருக்கும்ல. எந்த பிள்ளை? சும்மா அழுதுகிட்டே இருக்க. சும்மா சும்மா திட்டுதுரி வந்துரும் திட்டுனேதுரி. அவன் திட்ட மாட்டேதுரி என்னதானே திட்டு. ஆமா நீ தானே வேணும் தள்ளி விட்ட. நீதான் தள்ளி விட்ட. தாங்க நீதான் தள்ளி விட்ட. தண்ணிய ஊத்தி ஆமாம்மா வலிக்கி சாட்சி ஆள் இருக்குமா? சாட்சிக்கு ஆள் இருக்கு. அவ்வளவு சைலண்டா கேக்குறீங்க. அவனை பார்த்து அதுதான் கேக்குறேன். நான் பக்கத்துல உட்காந்துக்கிறேன் குத்துக்கள் மாதிரி கேக்குறேன். புரியல மா நம்ம ஃபர்ஸ்ட் மாதிரி உப்பு போட்டு முட்டி போட வைப்பீங்கல்ல, அது மாதிரி பண்ணலாம் நாளைக்கு. ஏன்னா அப்பதான் கொஞ்சம் நீங்க பழைய மாதிரி மாறினாதான் கொஞ்சம் திருந்துவான்னு நினைக்கிறேன் நான். அந்த உப்பு எல்லாம் அள்ளி மொத்தமா வச்சுட்டு நீங்க தரதா மாறணும். ஏன் நீங்க பொறுமையா கேக்குறீங்களா? அப்புறம் எப்படி மாத்திப்பாங்க? ஒரு தடவை சொல்லலாம், 2 தடவை சொல்லலாம், கூட 3 தடவை கூட சொல்லலாம்ப்பா. இப்ப யாருமே ஒரு வாட்டி வந்து சொல்லல. நீ இப்ப ஃபர்ஸ்ட் டைம் சொல்றேன். நான் சொல்லிட்டேமா, 4 தடவை சொல்லிட்டேன். 5ஆவது தடவை கேட்கலன்னா என்ன பண்றது? யார் சாட்சி இப்ப நீங்க கேக்குறீங்க? விடுங்க, நான் உட்கார்ந்தா உங்களுக்கு பிரச்சனை. நான் போறேன். எங்க போற? நான் போறேன். எங்க போற? ஆமா சும்மா இப்படி தலைமுடி ஒரு வந்து பூ பிடிச்சிட்டு இருந்திருப்பா. எப்ப பார்த்தாலும் இந்த அம்மா கூட சேர்ந்து திட்டினது தானே. உங்க அம்மா திட்டுறாங்கன்னு பார்த்தா உங்க அக்கா திட்டுறாங்க. இப்ப இந்த அம்மா கூட்டு சேர்த்துக்கிட்ட. எல்லாரும் கூட்டு சேர்ந்துக்கிட்டீங்கன்னா அப்ப நான் எனக்கு யார் இருக்கிறாங்க? இதுவும் கூட கூட்டு சேர்ந்துக்குச்சு. அப்பப்ப உங்க கூட சேர்ந்தா திட்டுது. இதுவும் என்ன இதையும் கூட சேர்த்துக்கினேன். அவரு எனக்கு பிரச்சனையே வேணாம். என்ன படுக்கிறேன்னு தூங்குறாரு அவரு. இந்த தெரு தாண்டி சிக்னல் இருக்குல்லம்மா, அங்க சிக்னல்ல ஏதோ ஒரு ஆண்டி இருக்காங்க. அவங்க வீட்டுல போய் உட்காந்துன்னு ஊரு கதை பேசினுக்காங்கம்மா. அங்க எங்க அங்க யாரோ ஒரு ஆண்டி அங்க ஒரு ஆண்டி இருந்தாங்க. அங்க ஆண்டி இருந்தாங்க. தெரியல அந்த ஆண்டி எங்கயோ போயிட்டாங்க. அந்த ஆண்டி ஆண்டுட்டே போயிட்டாரு. அந்த ஆண்டி கிட்ட போயிட்டு அவங்க வீட்டு கதை, ஊர் கதை இதெல்லாம் பேசிட்டு இருந்தா குடும்பம் எப்படி இதுவாகும்? இதுக்கு நீங்க தலையாட்ட கூடாது, கேள்வி கேட்கணும். நான் போறேன்டா. என்னடா உனக்கு பிரச்சனை? சும்மா சும்மா அந்த அம்மா போட்டு குத்துனே உட்காந்துக்கிறேனே. இல்லம்மா, நான் போறேம்மா வீட்டுக்கு. நாளைக்கு கிளம்புறேம்மா. வீட்டுக்கு போயிட்டு ஒரு 10 நாள் கழிச்சு வரேம்மா. என்னங்க, நான் 10 நாள் போய் ஆவடில இருந்துட்டு வரேன். போடா போ, நீ அங்கேயே போ. அப்படியே அங்கேயே இருந்துரு. வராத. இப்படிதாம்மா 4 நாளா சொல்லுங்கிறாங்க. சும்மா வராத. திருப்பி வரணும்லாம் சொல்லி போன்ல போய் செல்வா என்ன செல்வா பண்ற அப்பலாம் கேட்டுறாத. நான் இனிமே அப்படி கேட்க மாட்டேம்மா. நான் ஆவடிக்கு நாளைக்கு கிளம்புறேம்மா. நீங்க வந்தா உங்ககிட்ட சொல்லிட்டு போகணும் தான் உட்காந்துருந்தேன். நான் நேத்தே சொல்லிட்டேம்மா. போறதுன்னா போ, எதுக்கு சும்மா வெறுப்பேத்தி நிக்கிறேன்னு சொல்லிட்டேன் நேத்தே. கேட்காம கொள்ளாம வேணும்னே வந்து உட்காந்துன்னு நான் வந்து உங்க அம்மாவை பாத்துட்டு போவேன்னு சொல்லிட்டு நேத்து அப்பாட்ட சொல்லி அனுப்பிச்சாரு. அப்பா சொல்லி அவங்க சண்டைன்னு சொல்லிட்டு வீட்டுல சொல்லி ஏன்ப்பா சொல்லலையா? எங்க ஏன் சொல்ல?
அதான் மறந்துட்டப்பா. என்ன ஏன் சொல்ல வேண்டியது என்ன சிரிக்குது லூஸ் மாதிரி? எட்டி பார்த்துட்டு இருக்கேன். சரி விடு, நீ சொல்லிட்டல வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பாக்குறேன், அவ்வளவுதான். சும்மா தேவையில்லாம ஒரு ஃபோன் பண்ணின்னு இது பண்ணலாம் இருக்காது. இந்த மாதிரி பேசினா எப்படிமா? என்னவா நீ இப்ப இப்படி பேசினா நான் இப்பயே பேக் எடுத்துன்னு வீட்டுக்கு கிளம்புறேம்மா. கிளம்பு, வீட்டுக்கு போ. கேப் புக் பண்ணா இந்தாம்மா கிளம்பிட்டேம்மா. போ குடுமா. ஆட்டோ எதுக்கு? ஆட்டோ புக் பண்ணு. இல்ல ஆட்டோ வேணாம் கீட்டா வேணாம் போ. கிளம்புறேம்மா நானு. ஆட்டோ புக் பண்ணி போட்டு விடுமா. போமா. என்னம்மா குடுமா, ஃபர்ஸ்ட் போட்டு கிளம்பிட்டோம். வேணாம் சும்மா வெறுப்பேத்தினே இருக்கிறாரு. வேணாம். என்னது வேணாம் 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 வேணான்ற லூசா நீ? அவங்க கூட சேர்ந்து எப்ப திட்டினே இருக்கிற நீயும்? என்ன திட்டு இருக்காங்க? இல்லம்மா நான் அங்க போனா நல்லதுக்கு சொன்னா கேட்கணும். அம்மா அங்க போனா கொஞ்சம் நிம்மதியா இருப்பேம்மா. கிளம்புறேன். அப்படங்க உனக்கு நிம்மதி இல்லைன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? வரமா உள்ள இறங்கிட போறீங்க நடுவுல. எடுத்துட்டு போறேன். கிளம்பு. எனக்கு நான் வந்து போ, போயிட்டு வராத, அங்கேயே இரு. தேடாதீங்க, வாங்க சந்தோஷ். வரட்டாமா? பேக் எங்க? இல்லம்மா பேக் எடுத்துன்னு போயிட்டு வரமா நான். இந்தப்பா என்ன விளையாண்டுட்டு இருக்கீங்க? நான் போட்டும் போவேன், சும்மா கடுப்பேத்திட்டு இருப்பான். சந்தோஷ் சும்மா சும்மா திட்டிகிட்டே இருக்கான், கடுப்பாவாது. நல்லதுக்கு ஏன் சொல்லுவாங்க. நான் கூப்பிட்டு சந்தோஷ் விளையாடாதீங்கன்றேன். இந்த வாங்கப்பா. வரலம்மா போறேன். நீங்க வாங்க. சரிம்மா வரட்டமா? பேக் கொடுங்கம்மா. இல்ல நான் கிளம்பலாமா? இல்லம்மா தேவையில்லாம டென்ஷன் தான் அது. விடுமா இங்க வாங்கப்பா. கொடுங்க. இங்க வாங்கப்பா. வரமா. ஆட்டோ வந்துச்சுமா. ஆட்டோ வேணாம். இங்க வாங்க. இங்க வாங்க. இந்த மாதிரி பண்ணா எப்படிமா? இங்க வாங்கப்பா. இல்லம்மா இங்க வாங்கப்பா. போடா. யாருமா இருன்னு சொன்னது? அம்மா இழுக்குலாம் சொல்லக்கூடாது செல்வா. டென்ஷன் பண்ணுக்காத, புரியுதா? ஓரளவுக்கு தான். அதுக்காக நீ தேவையில்லாம டென்ஷன் பண்ணிருந்தனா இந்த மாதிரி தேவையில்லாத வாக்குவாதம் தான் வரும், புரியுதா? கிளம்புன்னு சொல்லிட்டல, அதோட நான் போறேன்னு சொல்லிட்டல, முடிஞ்சிச்சு அவ்வளவுதான். அந்த மாதிரி தேவையில்லாம அந்த மாதிரி அடிச்சிட்டதுக்கு அப்புறம் மரியாதை இல்லம்மா. கிளம்புறேன். இல்லம்மா குடும்பம் இருந்தா வேலையும் செய்யும். ஆட்டோ வந்துச்சு, நான் நாளைக்கு ஃபோன் பண்றேன்பா. வரமா? வாங்கப்பா. என்னங்கப்பா? என்னங்கப்பா? இதையோ நீ மாசாதான் ஏட்டிக்கு முடிச்சலாம் மாத்திட்டு படையிலாட்ட. நல்லது சொன்னா கேட்கணும். என்னப்பாமா? உனக்கு தானே நல்ல குடும்பம்னு இருந்தா ஒரு சண்டை வரும், ஒரு இது வரும். சரி வா, இந்த பக்கம் படுப்போம். ஏம்மா என்னம்மா? இருங்க, எல்லாம் ஃபோன் பண்ணுவோம், உட்காருங்க. ஃபோன் பண்ணுவோம், உட்காருங்க. ஃபோன் பண்ணலாம், உட்காருங்க. நானு
ஏன் முடிச்சிட்டியா கருவியா குத்துறா கொஞ்சம் இட்லி பண்ணி குத்துறப்பா கொடுத்துருப்பா. இப்போ எக்கி குத்துறேன் இல்லையா கொட்டாதுரு வண்டி கிளம்பியாச்சு. ஆத்திரமா ஸ்டே பண்ணினேன். வந்து வடினாரமா சரி. இதெல்லாம் இதுக்கெல்லாம் போட்டு அடிக்க மாட்டீங்க. போறேன் அவசியம் கொடுப்போம் இங்க வந்து உட்காருங்க. இவ்வளோ கொடுப்பா வந்து உட்காருங்க வாங்க. ஒட்டோடு பிறகு போராக்கி ஓங்க ஒரு மாத்தாரு வீடியோலாம் எடுத்து ரெடிலாம் பண்ணி வச்சோம். நீங்க மாஸ்க் பார்த்தையே அத்தனை மோகன என்னம்மா சும்மா என்ன திடீர்னு என்ன திட்டுறாங்க திட்டுறாங்களாக்கு என்னப்பா வாங்கப்பா வா இல்லம்மா இல்லம்மா நான் வந்து வாங்கப்பா இல்லம்மா நான் சிக்னல் வந்துட்டேம்மா சரிங்க வாங்க நீங்க வாங்க என் பேச்ச கேட்பீங்க என் பேச்ச கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா உங்க பேச்ச கேட்காமா ஆனா நீங்க தானம்மா வந்து அவ ஒரு வார்த்தை கூட கேட்காம இப்ப சைலண்டா இருக்கீங்க நான் திட்டன்ல போப்பேன் நானு எங்கம்மா நீங்க திட்டவே இல்லையே இப்ப இந்த இன்னொரு வரைக்கும் திட்டினேன் இப்ப நானு நான் வந்துட்டேம்மா சரிங்க வாங்க கழிச்சு வரமா நீங்க வாங்க இல்லம்மா ஆட்டோ ஏறிட்டேன் என்னப்பா இல்லம்மா ஆட்டோ ஏறிட்டேன் சரிங்க வாங்க நீங்க வாங்க வரலன்னா வீடு போட்டுக்க பிரச்சனை. சரி காரி போ வரலன்னா போயேன்டா சும்மா ஃபோன் பண்ற. எப்பா நாளைக்கு வரேன். இல்லம்மா நாளைக்கு வரமா எப்ப வாப்பா இங்க வாங்கப்பா என்னங்கப்பா இல்லம்மா நான் நாளைக்கு வரமா என் பேச்சு கேட்க மாட்டீங்களாப்பா இல்லம்மா உங்க பேச்ச கேட்டுதாம்மா இருந்தேன் அப்படியே வாங்க 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 பொறுமையா இருக்கு வாங்க வாங்க போயிடுமா ஃபோன். போ பசாமுரு என்னங்கப்பா என்னங்கப்பா ஆன் பண்ணி வச்சிருக்க. என்னங்கப்பா இல்லம்மா சிக்னல் வந்துட்டமா நான் நாளைக்கு வரேன் இப்ப வாங்க போ என்னங்கப்பா ஆட்டோக்கார திருப்ப மாட்டேன்றாரு. நீங்க முதல்ல வாங்கப்பா இல்ல நீங்க ஆட்டோக்கார பேசுறீங்களா? நீங்க கொடுங்க அந்த ஆட்டோக்காரத்தையே கொடுங்க. அம்மா பேசுறேன்றாங்க பேசுறீங்களா? நீ பேசாம கிளம்பு. இந்த அரிசியை பாத்துக்க போ. என்ன பாரு நீ ஒண்ணும் எங்க அம்மா கிட்ட பேசணும் எந்த அவசியமே கிடையாது சரியா? அம்மா நான் ஆட்டோக்கார பேசுறேம்மா. ஏப்பா நீங்க உன்னை யாரும் வந்து வச்சு கூப்பிடல. அம்மா உங்க வீட்டுக்கார கூட சண்டை வச்சு கட் பண்ணிட்டாங்க. என்னம்மா ஹலோ என்னங்கப்பா என்னங்கப்பா அரிசியை பாத்துக்கலாம் போ இருமா பாரு பேச விடுறி அப்பதான் நீ ஒண்ணு சேருவாங்க. பாரு நீ வந்து உன்னை வா 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 அப்புறம் எதுக்கு எங்க அம்மாட்ட போய் பேசுனீங்களா? என்னங்கப்பா ஐயோ என்னங்கப்பா நீங்க நீங்க போய் நீங்க பண்றது ஐயோ சண்டை போடுறாங்க. உன்னால வந்தது தினமும் தான் அவன் சண்டை போட்டுட்டு இருக்கிறான் சரியா? நானும் சரி அமைதியா சரி இது பாப்பா இருக்கா சண்டை போடக்கூடாது பார்த்தா இன்னும் ஒரே மணிக்கும் சண்டை போட்டே இருப்பான். நான் உட்காந்து பாத்துட்டே இருக்கணுமா? கூட்டிட்டு
அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அது நம்பிட்டாங்க. ஆடினே வாங்க வந்துட்டு அம்மாவை அடிக்கிற மாதிரி சீன்ட்டாங்க. அம்மா ஏதோ பேசினா எதுவுமே பண்ண மாட்டாங்க. கம்மியா சும்மா சண்டை போட்டுட்டே இருக்கானு உட்காந்து பார்த்துட்டே இருக்கணுமா என்ன? அங்கிருந்து இங்க வந்து அதெல்லாம் சண்டையெல்லாம் போட்டா ஒரு போதையில வர நிமிஷம் மாதிரி பண்ணுமா? அதே மாதிரி நீ பேசாம கம்முன்னு இருந்தீங்கன்னா சண்டையே வந்திருக்காது. இவரும் இந்த மாதிரி குடிக்க போறேன்னு சொல்லி சொல்லவும் மாட்டாரு. ஏவா போலீஸ்காரா வாங்கப்பா. போலீஸ் இருக்குதுமா. போலீஸா? ஒயின் ஷாப்பில் குச்சின்னு புடிச்சிட்டாங்கம்மா. போலீஸ் பிடிச்சிருச்சு. பிடிச்ச உடனே வந்துட்டு கூப்பிட்டு வந்திருக்காங்க போல. அவங்க என்ன சொல்றாங்க, என்னம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. நம்மா அங்க ஒயின் ஷாப்பு. சரி வாங்கப்பா, இங்க வாங்க. இருங்கம்மா, நான் போறேன், நான் வீட்டுக்கு போறேம்மா. நீங்க வாங்க. போலீஸ் கூப்பிடுறாங்க, வாயேன். அதுமா இங்க வாங்கப்பா. இந்தாங்க, நீங்க கொஞ்சம் குடிக்கிறீங்களா? வாங்கப்பா. ஏஞ்சி வா, நிஜமாலே போலீஸ். ஏய் போ, அவங்க குச்சா அவங்க அம்மா வர சொல்லு. மா கூப்பிட்டாங்க, கூப்பிட சொல்லி. ஏஞ்சி வா. நான் வர மாட்டேன். அம்மா கொஞ்சம் தான்மா சாப்பிட்டேன். என்னங்கப்பா நீங்க இந்த மாதிரி பண்றீங்க? போலீஸ்னா பேசாமங்க பாருங்க. சரி நீங்களே சொல்லுங்கம்மா, கரெக்டா இல்லையா? கரெக்டா தப்பா? நான் ஒன்றும் பண்ணலம்மா, கொஞ்சம் தான்மா கடையில் விற்றுருந்தாங்கம்மா. என்னம்மா பண்ணிட்டோம்? கேட்கட்டும், இருக்குண்ணா, எனக்கு ஒரு கவலையும் இல்லையே. என்ன குடிச்சா வாருங்கம்மா. இப்ப என்ன பண்ணுவாங்கம்மா? சொல்லுங்க. காலைம்மா காலை யாரும்மா வச்சா? நான் வச்சேனா? வச்சாதான். கீழே இறங்க மொதல். கீழே இறங்கு, கீழே இறங்கு மொதல். நீங்களும் குடிங்கம்மா. நல்லா இருக்குமா, கொஞ்சம் தான் இங்க சாப்பிட்டு நல்லா இருக்கு. அதுலதான்மா இது பண்ணி மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்கம்மா. மிக்ஸ் பண்ணுவாங்கம்மா. சரிங்கப்பா. அப்படியே குடிச்சா நல்லா இருக்காதுமா. காலைலமா கொஞ்சம் சாப்பிட்டோம்னா அதெல்லாம் தெரியாதுமா, வலிலாம் தெரியாது. அறிவு எங்க? என்ன அம்மா அடிக்கிற? இல்லம்மா, என்னம்மா தடுக்க கூட மாட்டீங்களே? அடிக்கிறா தடுக்க பார்த்துட்டே இருக்கீங்களே. கொஞ்சம் தான் குச்சேன், கொஞ்சம் தான். தலையில அடிக்கலாம், அழகு கொஞ்சமா குறையாதம்மா. கேளுங்க, நீங்க கேளுங்கம்மா. ஒரு 2 வருஷம் கழிச்சு குடிச்சதுல வாந்தி வந்துச்சுமா. அங்க என்னம்மா முறைக்கிறீங்க? திட்டுமா, எது திட்டிருந்தாலும் அடிச்சேன போட்டு நீ. கொஞ்சம் டென்ஷன் ஆகாதீங்கம்மா. டென்ஷன் ஆனா குடிக்கலாம், தப்பு கிடையாதுமா. திட்டுன்னு சொன்னா உட்கார்ந்து சிச்சிட்டு இருக்கு பைத்தியம். சொல்லிட்டு போற, என்னம்மா ரோட்ல வாந்தி எடுத்து படுத்துட்டு இருக்காரு, சரக்கு பாட்டில இடுப்புல சொருகி வச்சிருந்தாருன்றாங்க. தப்பு இல்லம்மா, ஏன் இடுப்பு மென்டல் தான். நான் வந்து பக்கத்துல ஒயின் ஷாப்ல 5 பேர் இருந்தாங்க. அழுவாதீங்க, நான் சொல்றது மட்டுங்க. ஒயின் ஷாப்ல 5 பேர் இருந்தாங்க. அவங்க இடுப்புல சொருவில்லையே, நான் என் இடுப்புல தான் சொருக்கினேன்.
அது என்ன காமெடின்னு ஏதோ பாட்டி சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஏன் நாயன் மசாதையா அம்மா 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 வாந்தி வருதும்மா. வாந்தி அவங்க மேல எடுக்க மரியாதை கொடுக்கணும். மா அடிக்கிறாமா. எதுக்கு வந்த மா என்னம்மா பார்த்து நீங்க குடிக்காம இருந்தீங்கன்னா இப்ப எந்த ஆர்வம் அடிக்கவே மாட்டாங்க. கேட்கலையே. நாத்தம் வருது மூக்கு கருமம். நம்ம என்ன சொன்னோம்? நம்ம என்ன சொன்னோம்? ஒழுங்கா வேலை பாருங்க சொன்னோம். எதுக்கு அது- சம்பந்தமே இல்லாம அது ஒரு குத்தமா? எதுக்கு இப்ப குடிக்கிறீங்க? அது யாருமே நீங்க கூட கேட்க மாட்டீங்க. அது- கம்முன்னு இருக்கீங்க. அது சிரிச்சுன்னு. எதுக்கு அது வாழ்க்கை எதுக்குப்பா குடிக்கணும்? அது எது குடிக்கணும்? மனசு கஷ்டமா? பொண்ணு வயசு வந்துச்சு. அது எது குடிக்கணும்? மனசு கஷ்டம். அந்த கழுத மொத்தத்தை எது குடிக்கணும்? ஏன் குடிக்கணும்? இல்லம்மா பாட்டில் தான் கொடுக்குறாங்க கழுத போல. நான் பார்த்தேம்மா. வருவியா? சும்மா சும்மா வச்சுருக்கிறாம்மா. அறிவிட உனக்கு. என்னம்மா தடுக்கவே மாட்டீங்க? ஃபர்ஸ்ட் ஆச்சு தத்துன்னு நீங்க நீங்க விடுதே ஒரு வார்த்தை அவ்வளவு கேட்கல நீங்க. நீங்க பண்றது தப்பு தானே. என்ன மட்டும் கேக்குறீங்க. அந்த கழுத மொத்தம் அப்படி எல்லாம் கேக்குது. டென்ஷன் என்னப்பா? ஆச்சு. ஐயா அந்த கழுத மொத்தம் அப்படி எல்லாம் கேக்குது. கழுத பார்த்து சொன்னா அங்க கழுத இல்லையாம்மா. கழுதம்மா பாத்ரூம். என்ன சிரிப்பு புரியல. என்ன நீங்க சிரிச்சுட்டு இருக்கீங்க? கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தியா? என்னப்பா? இதோ அதை பார்த்து சர்ப்ரைஸ் பண்ணுங்கன்றேன். சர்ப்ரைஸ் பண்ணுங்கன்றேங்க. எதை பார்த்தப்பா? போன பாரு. லைட்டை பார்த்து பாரு. surprise அந்த லைட் இருந்தா பளிச்சுன்னு கண்ணடிக்குதா? அங்க பார்த்து தான். சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கன்னு சொல்லு. அங்க அங்க இருக்கு இருக்கு மைக். மைக் அங்கேயே இருக்கு. அதுக்கு ஓ. எப்ப உட்கார்ந்து எங்க இருந்துச்சு? புடவையில உள்ள வச்சு மாட்டி உள்ள எதுக்கு இந்த முந்தான கீழே இறங்க மேல தூக்கி விட்டாங்க? இன்னைக்கு சுதந்திர தினத்துக்கு எந்த ஒயின் ஷாப் திறந்துருக்கு போய் குடிக்கிறதுக்கு? பிராங்க். மைந்துட்டியாமா? என்னப்பா? மைந்துட்டியா? பேசாதீங்க பாப்போம். அதுக்குள்ள வீட்டு விட்டு வெளியே போறான்றீங்களே எப்படிமா? நியாயமா இது? சே, அதெல்லாம் அப்படி சொல்ல. மைந்துட்டியாமா? மைந்தியா இல்ல என்ன பண்ண? ஆஹா. என்னாச்சு? இப்ப நான் முத இப்படி பேசினாரு. இப்ப இப்படி பேசுறாரு. சரி நீ என்ன நினைச்ச? மைந்துட்டியா இல்ல எப்படி நினைச்ச? இப்ப குடிச்சிருக்காருன்னு நினைச்சேன். அப்படியே நினைச்சியா? நான் வெளிய போயிட்டு தண்ணில தூத்தி விட்ட மூஞ்சில. மைக் எல்லாம் பாருங்க. இங்கதான் இருந்தம்மா சமையல் கட்டல. அங்கதான் பயந்துட்டியாம்மா? இருந்தீங்களா? மைந்துட்டியாமா? அப்பா அழுதுட்டியாமா? இல்ல. அதெல்லாம் அழல சின்ன இருந்த ககபகன்னு. சரி சொல்லுங்க. சர்ப்ரைஸ் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. இப்படி இப்படி காமிங்க. சர்ப்ரைஸ் பண்ணிருங்க. சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் பண்ணிருங்க. சர்ப்ரைஸ் பண்ணிருங்க. மைக் அம்மா மைக் என்ன கொடு. இதோ இருக்கு. மைக் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறோம். ஆக்சுவலி நிறைய பேர் பிராங்க் வீடியோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டே இருந்தீங்க. ஆனா யாரை பிராங்க் பண்றதுன்னு தான் தெரியாம இருந்தது. கரெக்டா தொக்கா மாட்டிட்டாங்க. எங்க அம்மா இன்னைக்கு வந்திருந்தாங்க. ஸோ எங்க அம்மா வச்சுட்டு தொக்கா பிராங்க் பண்ண. பட் என்ன கண்டென்ட் பண்ணலாங்கிறதெல்லாம் ஐடியாவே கிடையாது. இதுல வேற பிராங்க் பண்றோமான்றதே ஒரு டவுட் தான். இதுல வேற எங்க அம்மா வர வலிச்சு எங்க அக்கா வர வலிச்சு என்ன கொண்டு போனவங்கள. இல்ல ஆக்சுவலா இந்த பிராங்க் பண்ணுவோமானே தெரியாது. நாங்க ஆக்சுவலா ஃபன் வீடியோ எடுக்கலாம் உங்களுக்கு தெரியாம தான் நினைச்சோம். ஆமா பட் ஆனா இது வேற மாதிரி ஆயிடுச்சு. ரெண்டாவது விஷயம் எங்க அம்மாவுக்கு வந்து இவங்க அம்மாவே இவங்க அக்காவே இதெல்லாம் சொல்லி இழுத்து பேசுனா கொஞ்சம் எங்க அம்மா கோவம் வரும். ஏன்னா ஒரு வீடு அப்படின்னா சண்டை வரும். அது புருஷன் மாடிக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். நாத்தனாரு மாமியாரு அவங்கள பத்திலாம் பேசக்கூடாதுன்னு அடிக்கடி சொல்லுவாங்க எங்க அம்மா. அது எப்பவுமே சொல்ற விஷயம். நான் வேணும்னே அவங்கள இழுத்தா எங்க அம்மா கோவம் வந்து கேட்பாங்கன்றதுனாலதான் வேணும்னே அவங்கள பத்தி எல்லாம் பேசி அம்மாவை அக்காவெல்லாம் பேசினேன் நானு. ஆனா அடிச்சுட்டாங்க முதுகுல. நங்குன்னு அடிச்சிருச்சிரும். அசிலமா ஆமா பரவாயில்ல. வீடியோல பாரு நங்குன்னு அடிச்சிருச்சு முதுகுல. ஸோ இதாங்க ஆக்சுவலி எங்களுக்குள்ள சண்டைலாம் கிடையாதுங்க. நாங்கள் சும்மா ஜாலியாக ஃபன் பண்ணோம். நாங்கள் என்ன கண்டென்ட் ஏன்னா அம்மா வந்து இப்போ 1.5 மாதம் ஆச்சு இங்கே வந்து. ரொம்ப நாள் ஆச்சு எல்லாருக்கும் தெரியும்.
அதனால அம்மா வரலங்கிறத கண்டென்ட்டா வச்சு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இதை போட்டோம், அவ்வளவுதான். எங்க அப்பாவுக்கு சிரிப்பு தாங்க முடியல. எங்க அப்பாவுக்கு ஆக்சுவலி இல்ல ஆய் சொல்றேங்க அப்பா. ஆக்சுவலா எங்க அப்பாவுக்கு எங்க அப்பாவுக்கு வந்து சிரிப்பு தாங்க முடியல. உட்காந்தா காமிச்சு கொடுத்துருவாரு, படுத்துறாரு எங்க அப்பா. பெட்ஷீட் இழுத்து போடுறது உள்ளே சிச்சுனே படுத்துனுக்குறாரு எங்க அப்பா. குளிருது அவங்களுக்கு வேற. அவங்களதான் தெரியும்ல, தெரியும் என்னன்னு பண்ணுவாங்க. ஆக்சுவலா எங்க அம்மாவை பிராங்க் பண்றோன்றது எங்க அப்பாக்கே தெரியும். ஏன்னா நாங்க பேசுற கண்டென்ட் வச்சு எங்க அப்பா கண்டுபிடிச்சிட்டாரு. ஏன்னா தினமும் எங்க அப்பா போன்ல பேசுவாரு, இங்க பேச சண்டை எல்லாம் இல்லைன்னு தெரியும். அம்மா அப்படி கிடையாது, எதை சொன்னாலும் ஈஸியா வந்து கொஞ்சம். பாட்டி என்ன சொல்லுவாங்கன்னு ஒரு பாயிண்ட் நீங்க என்ன நினைச்சீங்க? நீங்க பாட்டி என்ன சொல்லுவாங்கன்னு நினைச்சீங்க? பாட்டி ஒரு தமாசா பேசுவாங்க அப்படின்னு நினைச்சோம். சீரியஸா அழுவாங்க, டென்ஷன் ஆவாங்க. அதுல பாட்டி பண்ணதை என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு திருப்பிட்டு உட்காந்து நினைக்கல. அவரோட ரியாக்ஷன் மாறிச்சுமா, சந்தோஷோட ரியாக்ஷன். ஆமா, காலையில ஏந்து போப்பான்றீங்க. இன்னைக்கு கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன மாதிரி பிராங்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ட்ரை பண்ண முடிஞ்சா ட்ரை பண்ணலாம், நாளைக்கே பண்ணுவோம். நாளைக்கே பண்ணலாம். என்ன பிராங்க்ன்றது நீங்க வந்து பண்ணுங்க. இதை காலையில 10 மணிக்கு போஸ்ட் பண்ணுவோம். அந்த கமெண்ட்டை வச்சு நம்ம ஏதாவது வேற ட்ரை பண்ணலாம். ஓகே, பாய் பாய் சொல்லுங்க. பாய் சொல்லுங்க. பாய் சொல்லுங்க. பாய் சொல்லுங்க. லவ் யூ கைஸ்னு சொல்லுங்க. அம்மா லவ் யூ கைஸ். சொல்லுங்க. அது ஒண்ணு அது பண்ணாதான் காசு வருமா? பாட்டி சொல்லுங்க. பாட்டி லவ் சொல்லுங்க. பாட்டி லவ் யூ இருமா. லவ் சொல்லுங்க. லவ் உதடு ஆடுது. ஐயோ வேணாம். பாட்டி சொல்லுங்க. பாட்டி சரி எனக்கு சொல்லுங்க. லவ் யூ கைஸ் சொல்லுங்க. லவ் யூ கைஸ். லவ் ஐயோ அதெல்லாம் வேணாம்ப்பா. பாட்டி சொல்லுங்க. பாட்டி என்னன்னு சொல்ல? லவ் யூ. லவ் 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 யூ கைஸ். கவுஸ் இல்லம்மா கைஸ். பை. லவ் யூ கைஸ். பை சொல்லுங்க. லவ் யூ. ஐ லவ் யூ கைஸ். ஐ லவ் யூ சொல்ல கூடாதுமா. லவ் யூ கைஸ். லவ் யூ பாய் லவ் யூ கைஸ். கைஸா? கைஸ் 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 அங்க பார்த்து சொல்லுங்க. லவ் யூ கைஸ் சொல்லுங்க. அங்க பார்த்து சொல்லுங்க. டாடா காட்டி சொல்லுங்க. லவ் யூ கைஸ். லவ் யூ கைஸ். பை. பாய்.